மதுரையில் நடைபெறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரை வந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகேந்திரன், முதலமைச்சர் மதுரை வந்திருக்கிறார். அவருக்கு என்ன மாதிரியான உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது? தற்போது மதுரை விமான நிலையத்திற்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பழனிசாமி அவர்களுக்கு தற்போது கட்சியினர் மற்றும் அமைச்சர்கள் வந்து தற்போது வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த அவருக்கு வந்து விமான நிலையம் வெளியே தற்போது வந்துட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கட்சியினர் வந்து அவர்கள் வந்து சால்வை அணிவிக்கும், மாலைகள் அணிவிக்கும், பூக்கொத்து கொடுத்தும் தற்போது இந்த வரவேற்பை வந்து அவர்கள் வந்து நிகழ்த்தி வருகின்றனர். மேலும் அருகில் வந்து செண்டை மேளங்கள் முழங்க, மேலும் கலை நிகழ்ச்சிகளுடன் முதல்வருக்கு வந்து அவர் கட்சியினர் வந்து மிகுந்த வந்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பின்னாடி 3வது அரசு விழாவிற்காக தற்போது மதுரை வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நாகேந்திரன் முதலமைச்சர் மதுரைக்கு வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்க கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் யார் யார் அங்க வந்திருக்கிறாங்க? விழா நடைபெறும் இடத்துக்கு அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? நிகழ்ச்சி நிரல் என்னவா இருக்கு? தமிழகத்தில் இந்த எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவானது தமிழகத்திலேயே முதன்முறையாக மதுரையில் தான் நடைபெறுகிறது. மொத்தம் தமிழகத்தில் வந்து 32 வருவாய் மாவட்டங்களிலும் இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெறுவதாக திட்டமிட்டுள்ளது. அதில் முதன்முறையாக மதுரையில் இந்த விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தற்போது வந்து விமான நிலையம் மதுரை விமான நிலையம் வந்திருக்கிறார். அவருக்கு தான் தற்போது வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த உற்சாக வரவேற்பில் வந்து பார்த்தோம் என்றால் மதுரையை சேர்ந்த வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் செல்லூர் கே. ராஜ் மற்றும் மதுரை புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளரும் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா, திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. போஸ் மற்றும் மதுரை மாநகர் மற்றும் புறநகரை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் அவருக்கு வந்து தொடர்ந்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த கட்சி விழாவை பொறுத்த வரைக்கும், அதாவது அரசு விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் தமிழகத்தின் அனைத்து அமைச்சர்களும், அனைத்து துறையை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும், செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட மற்றும் அனைத்து அமைச்சர்களும் தற்போது இங்கே வந்து மதுரையில் தான் வந்து அவர்கள் முகாமிட்டுள்ளனர். நேற்று முதலே முகாமிட்டுள்ளனர். இந்த விழாவானது கடந்த ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் வந்து முக்கிய நிகழ்வான இன்று வந்து எம்ஜிஆருக்கான நூற்றாண்டு விழா வந்து இன்று மாலை வந்து நடைபெற இருக்கிறது. தற்போது அவர் மதுரை விமான நிலையத்தில் வந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சாலையின் இருமருகிலும் நீங்க வந்து பார்க்கலாம். பொதுமக்களும் தொண்டர்களும் அவர்களுக்கு வந்து அவர் உற்சாகமாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த காட்சியில் நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அதிகமானோர், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் வந்து சாலையின் ஓரங்களில் நின்று அவருக்கு வந்து அவர்கள் வந்து அவர்களது இந்த அதிமுக இரட்டைகளை குறிக்கும் வகையில் அவர்கள் இரட்டை வீரர்களை காண்பித்து தற்போது அவருக்கு வந்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தம்பி தமிழர்கள் முன்னாடி போடா, அறிவு முன்னாடி போடா. மதுரையில் நடைபெறவுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரை வந்திருக்கிறார். அங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களும் கட்சியினரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி நாகேந்திரன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.